now may call upon the district governor nominee Rotarian Gandhi to felicitate. அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த நிகழ்வினுடைய தலைவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, நம்முடைய ஆளுநர் மீரான் கான் சலீம் அவர்களே உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப ஆக்சுவலாக இது ரோட்டரி கான்க்ளேவ்ங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு டைம். இதுவரை இந்த மாதிரி நடந்ததில்லை. அதை நீங்கள் முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஆர்ஐ டைரக்டரோட வேண்டுகோளின்படி ஜோன் 5ல் ஃபஸ்ட்டு ஜோன் 5லேயே ஃபஸ்ட்டு நடக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் முதல் கான்க்ளேவ் இதான்னு நினைக்கிறேன். அந்த வகையில் மீரான் கான் சலீம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இதனோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபவுண்டேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபவுண்டேஷனில் பர்டிகுலராக ஆனுவல் ஃபண்டுக்கு கலெக்ட் பண்ணுறதோட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் கவர்னர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கொடுக்கத்தான் போகிறீங்க. எப்படினாலும் அவரோட ஃபண்டு டார்கெட் 1 மில்லியன் ரீச் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு எல்லோரும் அந்த ரீச் பண்ணுறதுக்கு உண்டான உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. இன்றைக்கும் கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. It is a time for the district governor nominee designated Rotarian Dr. Ebinesh Bensa. பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆளுநர் மற்றும் இந்த ஆனுவல் ஃபண்ட் கான்க்ளேவின் சேர்மன் ரோட்டரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் ரோட்டரி அன்பர்கள் மற்றும் அவரை இருக்கும் அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும் மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய மாவட்ட ஆளுநர் கடந்த 6-7 மாதங்களாக சீரிய முறையில் மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது கொச்சியில் நடந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தையே படைத்தார். பல அவார்டுகளை பெற்றார். மனித நேயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் லிம்பெல்லாம் கொடுத்துருக்குற. ஸோ இதற்கு எல்லாருக்கும் அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாவது நம்முடைய ஆனுவல் ஃபண்ட் கான்க்ளேவின் சேர்மன் ரோட்டரியன் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய இதில் என்னுடைய தந்தையை நான் காண்கிறேன். அது அப்பொழுது உள்ள மருத்துவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ரொம்ப மனித நேயத்தோடு நடந்து கொண்டாங்க. அது மாதிரி என்னுடைய தந்தையும் அவருடைய இதில் நான் காண்கிறேன். அதாவது இந்த ஆனுவல் ஃபண்ட் இதை பற்றி நாம் பார்க்கும்போது ஒருவரை பற்றி நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. அதாவது ஆர்ச்சிபால்ட் கூப்பர் கிளம்ப். அவர் நம்முடைய ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக 1916 மற்றும் 17 இருந்தார். அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் மற்றும் அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவர்தான் நம்முடைய ரோட்டரி ஃபவுண்டேஷன் மற்றும் ஆனுவல் ஃபண்ட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அனைத்து வருவதற்கு காரணமாக இருந்தவர். ஸோ அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஆனுவல் ஃபண்ட்னால் என்ன பயன்? அதாவது ஆனுவல் ஃபண்டில் கொடுக்குற 50%, அதாவது 3 ஆண்டுகளில் இன்று மீரான் கான் சலீம் சார் கலெக்ட் பண்ணுறது நம்முடைய வருடமாகிய 2027-28க்கு வந்து சேரும். ஆகவே எனக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ ஆனுவல் ஃபண்டுக்கு உங்கள் எல்லாரையும் கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாம் செய்யும் நல்லவைகள் இறுதிவரை நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற நினைக்கிறேன். இங்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, ஆனால் எல்லாருக்கும், எங்கும், பல தலைமுறைகளுக்கும் பயன்பட. இதில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் வேர்ட்ஸை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள், ஓட முடியவில்லையா என்றால் நடங்கள், நடக்க முடியவென்றால் தவழ்ந்து செல்லுங்கள். ஆனால் இன்னும் நீங்கள் செய்தாலும் நீங்கள் நிச்சயமாக முன்னேறி செல்ல வேண்டும். ஆனுவல் ஃபண்டுக்கு உங்களை எல்லாரையும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை கூறிக்கொண்டு என்னுடைய முறையை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்காவில் ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய காரில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அவர் ரோடு ஓரத்தில் காரை விட்டுட்டு யாராவது தனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு மாலை நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் அவங்களுக்கு போய் எந்த உதவியும் செய்யவில்லை. அப்பொழுது ஒருவர் அதில் வராரு. அவரை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் அவர் என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறார்.
உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த காரில் டயர் பங்க்சர் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே அவங்க வருங்க சொல்ல, நீங்கள் காருக்குள்ளால் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கார் டயர் பங்க்சர் எல்லாம் ஒட்டி எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. உடனே அவங்க வந்துட்டு அந்த பெண்மணி வந்து அவருக்கு கையில் ஒரு $100 எடுத்து கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த உடனே அவங்க சொல்ல, நான் இதுக்காக நான் செய்யலை, ஒரு உதவி செய்யணுன்னா உங்களுக்கு செய்தேன், எனக்கு இதை வந்துட்டு நீங்கள், என்னுடைய பேர் ஆண்டர்சன், நீங்கள் எங்காவது இனி அடுத்தது ஏதாவது ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது என்னை நினைத்து இந்த உதவியை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போவார். இந்த பெண்மணியும் இங்கேருந்து கிளம்பி போவாங்க. வழியில் ஒரு காஃபி ஷாப்புக்கு போவாங்க. காஃபி ஷாப்புக்கு போகிற நேரத்தில் அதில் ஒரு வெயிட்டர், ஒரு 8 மாதம் நிறை கர்ப்பிணியான ஒரு பெண் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு ரொம்ப சேர்ஃபுல்லாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் இவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணி முடித்த உடனே அவங்க கையில் வந்துட்டு ஒரு $100 கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இவங்க அதை பே பண்ண போயிட்டு வருகிற நேரத்தில் அந்த பெண்மணியை காணாது. அப்பொழுது அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு நாப்கின், ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு கீழே ஒரு $400 இருக்கும், $400 இருக்கும். உடனே அந்த $400 அதில் எழுதியிருக்கோம், நீங்கள் வந்துட்டு இது வந்து உனக்கு இதை வந்துட்டு என்ன ஒரு மாதத்தில் இது உனக்கு தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த அன்பு சங்கிலியை தொடரணும்னு நினைக்கிறேன். இதை நீ வந்துட்டு உனக்கு தேவை முடிந்த பிறகு அடுத்தவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா அந்த அன்பு சங்கிலி மூலம் நீ அடுத்தவங்களுக்கு அதை உதவி செய் என்று கூறிவிட்டு செல்வாள். அன்று இரவு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவாள். வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய கணவரிடம் இதை மாதிரி இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு ஆண்டர்சன் சொல்லுவாள். ஸோ அவளுடைய கணவன் தான் அன்றைக்கி அங்கே ஈவினிங்கில் அவங்களுக்கு அந்த கார் டயர் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவளுக்கு ரெட்டிப்பான நன்மைகள், அதாவது அவன் நினச்சதோட $500 அவனுக்கு கிடைக்கும். அதனால் அந்த பிரசவம் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ஸோ இந்த ரோட்டரியின் மூலம் நம்முடைய அன்பு சங்கிலி அல்லது ஈகை சங்கிலி நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும். இன்று நாம் ஒரு விளக்கை கொளுத்துகிறோம், நீங்கள் ஒரு விளக்கை கொளுத்துங்கள். அனைவரும் சேர்ந்து இந்த நம்முடைய ரோட்டரியன்ஸ் ஒரு 12 லட்சம் பேரும் ஒரு விளக்கை கொளுத்தினால் உலகத்தையே நாம் ஒரு ஒளிமயமான உலகமாக மாற்றலாம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி வாழ்க ரோட்டரி வளர்க நம் செய்து முடித்தோம். Final felicitation by Assistant Governor Zone 20 Rotarian LP Saravanan. Respected President Rotary Club of Tirunelveli Suburb Rotarian Dr. Gladys Stellaboy, Conclave Chairman Rotarian Dr. Premachandran, District Governor Rotarian Miran Khan Salim, District Governor Nominee Rotarian Gandhi Krishnan, District Governor Nominee Designate Rotarian Dr. J.W. Ebenezer Bensam, and the Chief Guest for today, our kind-hearted ARRFC Rotarian Karthikeyan and other dignitaries on the stage and off the stage. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ப்ஸ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம். இந்த ஆண்டு ஜோன் 20 ஏஜியாக எனக்கு அந்த சங்கம் கொடுக்கப்பட்ட போது நான் ரொம்ப பெரிதும் மகிழ்ந்தேன். அந்த அளவுக்கு இந்த ஆண்டு அவர்கள் சிறப்பான செயல்களை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆனுவல் ஃபண்டு கான்க்ளேவ் நமது ஜோன் 5 முதல் முறையாக நடைபெறுகிறது. அதற்கு முதலில் நமது மாவட்ட ஆளுநர் மிரான் கான் சலீம் அவர்களை அன்புடன் நாங்கள் ஜோன் 20 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக கான்க்ளேவ் என்பது ஜோனில் தான் நடத்துவாங்க. அதாவது ஒரு RI பிரசிடென்ட், RI டைரக்டர் அவர்களை தான் இந்த கான்க்ளேவ் என்பதை நடத்துவார்கள். நம்மலாம் டிஸ்ட்ரிக்ட் செமினார் தான் நடத்துவோம். ஆனால் அதை ஒரு புது மாற்றமாக ஒரு ஆனுவல் ஃபண்டு ப்ரோக்ராமை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஆனுவல் ஃபண்டு கான்க்ளேவை நமது மாவட்ட ஆளுநர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த ஆனுவல் ஃபண்டு ப்ரோக்ராம்னு கேட்டிங்கன்னா, வருடம் நம்ம கவர்னர்கிட்ட போய் சார் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் கொடுங்க, குளோபல் கிராண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆனுவல் ஃபண்டு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய DDF தான் நமக்கு தர்றாரு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் டெசிக்னேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் கவர்னர் பேமெண்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் நாம் எவ்வளவு பணம் ஆனுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறோமோ அதை ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி 3 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு அது 50% DDF-ஆக கொடுக்குறாங்க. அந்த 50% DDF-ல தான் நம்ம ஆனுவல் ஃபண்டு ப்ரோக்ராமில் டிஸ்ட்ரிக்ட் கிராண்டும் குளோபல் கிராண்டும் சேரும். ரிமைனிங் 50% வேர்ல்டு ஃபண்டுக்கு போயிடுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம போய் ஒரு கவர்னர்கிட்ட போய் ஒரு $1000 டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நாம் வருடம் ஒவ்வொரு சங்கமும் குறைந்தபட்சம் ஒரு $1000 நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால்
நமது 122 சங்கங்கள் நமது மாவட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு சங்கமும் நீங்களது கான்ட்ரிபியூஷனை ஒவ்வொரு உறுப்பினரிடம் குறைந்தபட்சம் நமது ஏஆர்எஃப்சி சொன்ன மாதிரி ஒரு $26.5 நீங்கள் பணத்தை பெற்று நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நமது மாவட்டம் இன்னும் மென்மேலும் வளரும், நமதும் நிறைய கிராண்ட்ஸ்களை வாங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு ஜோன் 20 ஏஜியாக நிறைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததற்கு காரணம் எங்களது சங்கங்களான ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல், திருநெல்வேலி சபர்ப், திருநெல்வேலி பொருணை, திருநெல்வேலி நார்த், ராஜபாளையம் சூப்பர் கிங்ஸ் என்ற 5 சங்கங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு நாங்கள் ஜோன் 20 வந்து $50,000 வந்து ஃபவுண்டேஷன் டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஏற்கனவே வி ஹவ் ரீச்ட் அரௌண்ட் $45,000 வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஒரே சங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ப் மட்டும் இந்த ஆண்டு வந்து $30,000 வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரேமச்சந்திரன் சார் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனும், அதே போல் அந்த சங்கத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர் ரொட்டேரியன் முகமது யூனிஸ் அவர்கள் $10,000 வழங்கினார்கள். அதுபோல் திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து இருவர் வந்து வருடம் நமது மாவட்டத்திற்கு அள்ளி கொடுக்கும் கொடைவள்ளல்கள். ஒருவர் எங்களது சங்க உறுப்பினர், நான் எங்களது ஏஜியாக நிற்பதற்கு காரணமான எங்களது சங்க உறுப்பினர் ரொட்டேரியன் மயில்டி பாலசுப்ரமணியன் அண்ணாச்சி அவர்கள் வருடம் $10,000 கொடுத்து இந்த ஆண்டு அண்ணாச்சி வந்து $1,00,000 கடந்து விட்டார்கள். தொடர்ந்து 7 ஆண்டுகளாக அந்த $10,000 அண்ணாச்சி வழங்கி வருகிறார்கள். மயில் அண்ணாச்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எந்த உதவிகள் கேட்டாலும் உடனடியாக செய்யக்கூடிய ரொட்டேரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மீதி இருக்கும் நாட்களிலும் சிறப்பான சேவைகளை செய்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ப்ஸ் இந்த மாவட்டத்தின் சிறந்த சங்கமாக வருவதற்கும் இந்த ஆண்டு சில்வர் ஜூப்ளியை கொண்டாட இருக்கிற நமது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்புக்கு அதன் சார்ட்டர் பிரசிடென்ட் மேகலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். My dear fellow Rotarians, put your hands together. Now I invite the district governor select a lucky winner and address. Sorry, 196. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பு என்பது ஒருவனுக்கு உறக்கம் வருவது போல, பிறப்பு என்பது உறக்கம் நீங்கி விழிப்பது கொள்வது போல என்று வள்ளுவன் சொல்லியிருக்கின்றார். சயின்ஸும் சொல்லுகிறது, மனிதன் தூங்கும்போது ஒவ்வொரு நேரமும் அவன் மரணித்து கொண்டு பிறக்கிறான் என்று சயின்ஸும் சொல்லுகின்றது. குர்ஆனிலும் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, தினமும் உனக்கு மரணம் உண்டு. ஏனென்றால் நாம் தூங்கும் போதெல்லாம் நம்முடைய இதயம் எப்போதோ ஒரு நேரம் நின்று போகின்றது, திரும்பவும் அது பிறக்கப்படுகின்றது என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆனிலும் நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் மனிதனாக நாம் பிறந்திருக்கின்றோம், என்று மரணிப்போம் என்று தெரியாது. ஆகையால் இருக்கும் வரையில் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் ஒருவன் பயணிக்கிறானோ அவன்தான் கடைசியில் மற்றவர்களின் வாயில் அவன் இருந்தபோது நல்லது செய்தான் என்ற ஒரு நல் வார்த்தை வரும், அவன்தான் மனிதன் என்ற வார்த்தை என்று சொல்வதற்கான ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லி சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனக்கு ஒரு 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, எனக்கு பேசுவதற்கு அல்ல. இதில் வந்து 3-4 விஷயங்கள் அடங்கும். ஒன்று, இங்கே ஒரு 10 பேருக்கு கால் இன்னைக்கு வந்து வழங்க போகிறோம். நம்ம கைத்தட்டிக்கலாம். நம்ம ஒவ்வொரு செமினார் நம்ம நடத்தோம். ஒவ்வொரு செமினார் நடத்தும் போது நீங்கள் வரக்கூடிய கஷ்டம், இப்படி வந்து மாதம் மாதம் ஒரு செமினாருக்கு நம்ம கூப்பிட்றோமே அப்படின்னு உள்ள வருத்தம் எனக்கு இருந்தாலும், ஒரு சைடில் நான் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகத்தான விஷயம் உண்டு. ஒவ்வொரு செமினாரிலும் என்னுடைய டாக்டர் ஸ்டாலின் அவர்களால் ஒரு 10-15 பேருக்கு கால்கள் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு மன நிம்மதி, ஒரு நிம்மதி மூச்சு, எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கின்றது. ஆகையால்
எவ்வளவு செமினார் இந்த வருடத்தில் நடத்த முடியுமோ அத்தனை செமினார்களும் நடத்தி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு, காலில்லாதவர்களுக்கு ரோபோட்டிக் லெக் கொடுக்க வேண்டும் என்ப ஒரு உள்நோக்கம் எல்லா செமினாரிலும் எனக்கு உண்டு என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக, டிஜிஎன் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த ஆனுவல் ஃபண்ட் கான்க்ளேவ் ரொட்டேரியன் டாக்டர் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் பிரேமச்சந்திரன் அவர்களால் திருநெல்வேலி சபர்ப் சங்கத்தால் மிக அருமையாக நடத்தப்படுகின்றது. இதுக்கு முன்னாடி 2008 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய 3-2 மாவட்டத்தில் இதுவரையிலும் ரோட்டரி ஆனுவல் ஃபண்ட் கான்க்ளேவ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. முதலாக இதை நடத்த வேண்டும் என்று ஆர்ஐ டைரக்டர் ஜோன் 5 அனித்ராய் சௌத்ரி அவர்கள் ஒரு விண்ணப்பம் கோரிக்கை விடுவித்தார். இந்த ஜோன் 5 உள்ள 3-4 டிஸ்ட்ரிக்டுகள் இதை ஏற்றுக்கொண்டது. அதை முதலில் நடத்தி காட்டியுள்ளது. 3-2 என்பதையும் இந்த நேரத்தில் சொல்வதில் ஒரு கவர்னர் என்ற முறையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனுவல் ஃபண்ட் எதற்காக? நாம் இந்த வருஷம் ஒரு 5 லட்சம் ஆனுவல் ஃபண்டு கொடுத்தாச்சுன்னா 3 வருடங்களுக்கு அப்புறம் கவர்னராக வரக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆனுவல் ஃபண்ட் இப்பொழுது டிஜிஎன்டி எபினேஷ் பென்சாம் அவர்களுக்கு ஒரு 47.5% திரும்ப வரும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 லட்சம் கொடுத்தா அவருக்கு ஒரு $2,45,000 திரும்ப வரும். இந்த $2,45,000 வச்சு ஒவ்வொரு சங்கத்தோடு சேர்ந்து அவர் டிஸ்ட்ரிக்ட் கிராண்டும் கொடுக்கலாம், குளோபல் கிராண்டுக்கும் அவர் டிடிஎஃப் கொடுக்கலாம். அவ்வளோ டிடிஎஃப் அவர் கொடுப்ப. எனக்கு பார்த்தாச்சுன்னா ஜெசிந்தா தர்மா அவர்களுடைய டிடிஎஃப் வெறும் $75,000 எனக்கு வந்துள்ளது. அதில் $37,000 நான் டிஸ்ட்ரிக்ட் கிராண்டாக கொடுப்பதற்காக டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் சேர்மனிடம் ஒப்படைத்து விட்டேன். மீதி உள்ள $37,000 வைத்து இதுவரையிலும் 4 குளோபல் கிராண்டுகள் நான் செய்து முடித்து விட்டேன். இது அதிகமாக குளோபல் கிராண்டில் செய்ய என்னால் முடியும் என்றால் நீங்கள் டிடிஎஃப் ஆனுவல் ஃபண்டு கொடுத்திருந்தால் இன்னும் அதிகமான குளோபல் கிராண்டுகள் நான் இந்த மாவட்டத்துக்கு செய்ய முடியும் என்ற ஒரு அக்கறை, ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் வருகின்ற காலங்களில் ஆனுவல் ஃபண்டுக்கு நாம் அதிகமாக நன்கொடை வழங்கும் போது, நாம் எல்லோரும் நன்கொடை வழங்கி கொண்டிருக்கின்றோம். போலியோக்கு கொடுக்கின்றோம், டைரக்ட் கிஃப்ட் கொடுக்கின்றோம், வேர்ல்டு ஃபண்டுக்கு கொடுக்கின்றோம். கொடுக்கும்போது அதை ஆனுவல் ஃபண்டாக கொடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும்படிதான், உங்களை ஊக்குவிக்கின்றதான் இந்த ஆனுவல் ஃபண்ட் கான்க்ளேவ் என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி முதலையாக 3-2 நடத்தப்படுகின்றது. அதுக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பிலும் என் சங்கத்தின் சார்பிலும் இந்த பிரேமச்சந்திரன் அவர்கள் சார்பில் நான் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இன்று மட்டும் ஒரு ஆஃபர் நம்ம போட்டிருந்தோம். $200 தந்தால் இன்றைக்கே உங்களுக்கு மேட்ச் பண்ணி மேஜர் டோனர் பின் நாளைக்கே கொடுத்துருவோம். வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு மேஜர் டோனர் பின், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்கள் உங்களிடத்திலிருந்து காசு வாங்கி பிஹெச்எஃப் பின் வருவதற்கு லேட்டாக இருந்தால் அது வரும். அதனுடைய காலதாமதம் இருக்கின்றது, கண்டிப்பாக அது வரும், அதில் எந்த ஐயமும் இல்லை. அதை நீங்கள் ஏதும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பிஹெச்எஃப்க்கு நீங்கள் காசு கொடுத்திருந்தால் அது மேட்ச் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 1-2 மாதங்களுக்குள் அது சேர்ந்து விடும். அதற்கு உறுதி உண்டு என்பதை இந்த நேரத்தில் கவர்னர் என்ற முறையில் உங்களுக்கு நான் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இன்று ஒரே நாள் தான் உண்டு. யாராவது $200 கொடுத்தால் $800 கவர்னருடைய அக்கௌண்ட்டிலிருந்து, என்னுடைய அக்கௌண்ட்டிலிருந்து போடப்பட்டு உடனடியாக நீங்கள் பிஹெச்எஃப் பின் உங்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசி முடிவதற்குள் யாரெல்லாம் $200 கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க மேடைக்கு கொடுக்கலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லியுள்ளேன். யாரையும் நான் இந்த நேரத்தில் கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் இது முதல் நாளில் நடத்தப்படும் ஒரு கான்க்ளேவ். அடுத்த வருஷம் ஒரு கவர்னர் ஒரு கான்க்ளேவ் நடத்தும்போ துண்டு போட்டு காசு பிரித்தான்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அந்த எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது, மட்டும் நீங்கள் மனதில் வைத்தால் போதும். சமீபத்தில் 2 மரணம் கேரளாவில் நடந்தது. ஒரு பெரிய செல்வந்தர் இறந்தார். அந்த செல்வந்தர் இறந்தபோது
ஏகப்பட்ட பென்ஸ் கார், BMW கார், உலகத்தில் உள்ள அத்தனை கார்களும் அவர் வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. ஏனென்றால் அவர் பெரிய நண்பர்களை வைத்திருந்தார், பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய மரணத்துக்கு ஏகப்பட்டவர்கள் வந்திருந்தார். அது ஒரு பெரிய வார்த்தையானது, ஒரு பெரிய செய்தியானது. அந்த செய்தி வந்து பத்திரிகையிலெல்லாம் வந்தது. அதே நாளில் ஒரு சின்ன கவிஞன், ஐயப்பன் என்ற ஒரு கவிஞன், தெருவோரத்திலிருந்து கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞன், தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சிறு காசுகளை எல்லாம் பறவைகளுக்கும் ரோட்டோரங்களில் பசியாக கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கென்று எதுவும் சேர்க்காமல் மரணித்து போன ஒரு ஐயப்பனுடைய வார்த்தையும் சிறிய ஒரு காலத்தில் பத்திரிகையில் வந்தது. இது யாரும் வந்து கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் போக போக, ஒரு நாள் போக, அடுத்த நாள் ஐயப்பன் வீட்டுக்கு 50 பேர், அடுத்த நாள் 100 பேர், அடுத்த நாள் கடைசியில் ஐயப்பனின் மரணம் பெரிய ஒரு வார்த்தையானது. ஒரு டிபேட் வந்தது. ஏஷியாநெட் நியூஸில் ஒரு பெரிய டிபேட்டே போட்டாங்க, 1 மணி நேரம். அந்த ஐயப்பனின் வாழ்க்கையை பற்றி, அவன் என்ன செய்தான், யாருக்காக வாழ்ந்தான் என்ற டிபேட் நடந்தது. நண்பர்களே, அந்த செல்வந்தருடைய அந்த வாழ்க்கையையும் இந்த ஐயப்பனுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு போட்ட அந்த டிபேட்டை நான் கேட்டேன். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக கிடைக்கக்கூடிய தன்னுடைய சின்ன சின்ன கவிதைகளில் வந்திருந்த சின்ன சின்ன தொகையை கூட தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கு கூட ஒதுக்காமல் அத்தனையும் விட்டு போட ஐயப்பன் இன்று வந்து கேரள கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் ஒரு கொடுப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சின்ன கதையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சின்னதாக கொடுக்கப்பட்ட ஒரு ஐயப்பன் இன்று கேரள கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த ஜனவரி 26ஆம் தேதி அவனுடைய குடும்பம் அந்த மெடலை அந்த கலெக்டரிலிருந்து பெறும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்ததோ, அந்த மகிழ்ச்சி நீங்களும் சின்னதாக கொடுத்து பழக வேண்டும். அதனுடைய தொடக்கம்தான் இந்த கான்க்ளேவ் என்று நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன். 2-3 விஷயம் சொல்கிறேன். இப்போ இங்கே எத்தனை பேர் 10 பேருக்கு கால் கொடுக்கும்? டாக்டர் ஸ்டாலின் எங்கே இருக்காங்க? கால் கொடுத்துடலாமா? ஓகே, அவங்களுக்கு கால் 10 பேருக்கு கால் இப்போ கொடுத்துரும். இது போக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. இப்போது வந்து 4700 மெம்பர்ஸ், இது 780 மெம்பர் இருக்கும். கிட்டத்தட்ட போன வருஷம் முத்தையா பிள்ளை என்கிட்ட கொடுத்துட்டு போனதை விட 4 கிளப்பு குறைஞ்சி விட்டது. புதியதாக நான் 4 கிளப்பு ஆரம்பித்த போதிலும் இப்போது வந்து மீண்டும் 3 கிளப்புகள் குறைந்திருக்கின்றது. 7 கிளப்புகள் அப்போ வந்து காணாமல் போயிருக்கின்றது. இருந்த போதிலும் 264 மெம்பர்கள் அதிகமாக நான் சேர்க்கப்பட்டுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக ரோட்டரி ஃபவுண்டேஷனில் கான்ஃபரன்ஸ் வரை ஜனவரி 3, 4, 5 நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் ஹார்மோனி மிக விமர்சையாக, அதாவது நம் யாரும் பாராத அளவில் மிகப்பெரிய பேச்சாளர்களால், அதாவது சுரேஷ் சம்பந்தமாகட்டும், நர்த்தகி நடராஜ் ஆகட்டும், கணேஷ் வெங்கட்ராமன் ஆகட்டும், PRID வெங்கடேஷ் ஆகட்டும், நம்முடைய சுல்தானா பர்வீன் ஆகட்டும், வைரமுத்து ஆகட்டும், கடைசி நாள் காலையில் பேசின கப்பலோட்டிய தமிழன் சுந்தரராஜன் ஆகட்டும், எல்லோரையும் கலங்க வைத்த சுஜித்குமார் ஆகட்டும், கடைசியில் 104 டிகிரி காய்ச்சல் இருந்த போதும் என்னை கூப்பிட்டதுக்காக வேண்டி நான் முகத்தையாவது காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அவையை மதித்து வந்து நம்மளை எல்லோரோடும் உரையாடிட்டு போன நாசர் ஆகட்டும், அத்தனை பேரும் நமக்கு ஒரு மெசேஜை தந்துவிட்டு போனார்கள். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் சமீபத்தில் நடந்ததில்லை. ஏனென்றால் மேடையில் அத்தனை அழகு, பேசினது அத்தனையும் நாம் கேட்க வேண்டும், நமக்கு காதுக்கு இனிமையானவை அத்தனையும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்த, அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸை நாம் நடத்தியுள்ளோம். அதனுடைய சேர்மன் நம்முடைய முன்னாடி இருக்கின்றார். அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி வர நாம் $6 லட்சம் நம்முடைய ரோட்டரி சவுத் ஏஷியா ஆஃபீஸுக்கு இந்த மாவட்டம் 3-2-1 அனுப்பப்பட்டுள்ளது. நமக்கே கைத்தட்டி கொள்ளலாம். அதில் $3 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலான டாலர்கள் நாம் ஆனுவல் ஃபண்டாக அனுப்பியுள்ளோம். 3 லட்சத்துக்கு மேலான ஃபண்டு ஆனுவல் ஃபண்டாக அனுப்பியுள்ளோம். இன்னும் ஆனுவல் ஃபண்டுக்கு நிறைய பேர்கள்
கொடையாக வழங்க உள்ளார்கள். நிச்சயமாக இந்த வருடம் $5 லட்சம் என்ற இலக்கை ஆனுவல் ஃபண்டில் நிச்சயமாக நாம் அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக $10 லட்சம் என்று முதலையாக நம்முடைய மாவட்டம் டோட்டல் டிஆர்எஃப் கான்ட்ரிபியூஷனை எட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற 23ஆம் தேதி, ஸ்லைடு ப்ளீஸ், வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய ரோட்டரி டே, அதை நாம் ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். உங்களை அனைவரையும் கன்னியாகுமரியில் உள்ள இந்த கிரேண்ட் கார்டனுக்கு நான் அழைக்கிறேன். இதில் ஒரு சின்ன மாற்றம், 500 பேர் தான், 500 பேர் யார் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அவங்கள மட்டும்தான் வந்தது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி. ஏன்னா அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், செலிப்ரேஷன், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபெலோஷிப் அண்ட் டின்னர். உமா மகேஸ்வரன் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பைரோ சிட்டி நாரூல் டவுன் சங்கம் சார்ந்து இந்த நடத்துகின்றது. நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் நோ செமினார், ஒன்லி செலிப்ரேஷன். கேக் கட்டிங், ஸ்பீச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் ரோட்டரியை நல்லா அனுபவிக்கலாம். ஒரே செலிப்ரேஷன். ஆனால் 500 பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆகையினால் நாளைக்கு இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரமாக அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. கைத்தட்டிக்கலாமா? ரோட்டரி செலிப்ரேஷனில் நம்ம எல்லோரும் சந்திப்போம். நெக்ஸ்ட், ரெண்டாவது மார்ச் 2ஆம் தேதி, இதுவும் செமினார் கிடையாது, இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஒகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு 10 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. நாகர்கோவில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில், அந்த கிளப்பை சேர்ந்த பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் அனிதா நடராஜ் அவர்கள் அவங்களுடைய ஹோட்டலில் வச்சு, ஹோட்டல் பயோனியர் கிராண்ட் பேலஸில் வச்சு கொடுக்குறாங்க. யாரையும் அவங்க யார் வேணாலும் வரலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. அந்த 6 PM 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். இதுலேயும் பெரிய பேச்செல்லாம் கிடையாது. 10 பேர் நம்ம ரோட்டரியை சேர்ந்தவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க போகிறோம். ரோட்டரியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும். இந்த 3-2 மாவட்டத்தில் மக்களுக்காக சேவை செய்தவர்கள், ரோட்டரியில் இருந்து மக்களுக்காக சேவை செய்தவர்கள், பல துறைகளில் விளங்கியவர்களை தேர்ந்தெடுத்து 10 பேரை கௌரவிக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட், மிக அற்புதமான ஒரு இது, பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்டேஷன் சேவ் த டேட். அதை மார்ச் 23ஆம் தேதி அழகர் மகள் தூத்துக்குடியில் வச்சு நடக்குது. அசிஸ்டன்ட் கவர்னர், டீம் சிக்னேச்சர் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் ஃப்ளோரோ ஜெனேதா சேர்மனாக, தூத்துக்குடியின் ட்ரையல் பேசஸ். இது செமினார் அவங்க நடத்துகிறாங்க. 23ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து ஜெகத் கஸ்பர்னல்ல மிகப்பெரிய பேச்சாளர் வரார். நீ கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். பீஸினுடைய அருமையை பற்றி அவர் பேச போகிறார். நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. அதே மிக அருமையான தலைப்பு. என்ன தலைப்புனா, வானகம் வானகம் இங்கு வந்திட வேண்டும். அந்த பீஸ் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்டேஷனுக்கு அவர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. வானகம் இங்கு வந்திட வேண்டும் என்ற தலைப்பில் அவர் பேச உள்ளார். மிகப்பெரிய பேச்சாளர். அது ஒரு செமினார். மார்ச் 23ஆம் தேதி தான் நம்முடைய அடுத்த செமினார். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஒகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு, இந்த ரெண்டையும் நீங்கள் 3ஐயும் நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ரோட்டரி ஃபவுண்டேஷனில் பற்றி பேசியாச்சு. இந்த சங்கத்தை பற்றி பேச வேண்டும். பிரேமச்சந்திரன் அவர்களை 2 வருஷம் முன்னாடியே நான் ஆனுவல் ஃபண்டு சேர்மனாக போட்டேன். எல்லாரும் நினைச்சாங்க, என்ன ரொம்ப வெளியே தெரியாதவரை, நல்ல பாடுவார். அவருடைய சங்கமும் ஒரு மிகப்பெரிய 100 பேர் கொண்ட சங்கம் எல்லாம் கிடையாது, 30 பேர் கொண்ட ஒரு சங்கம்தான். ஆனால் அவருக்கு கொடுத்த வேலை மிக சிறப்பாக செய்து இதுவரையிலும் ஆனுவல் ஃபண்டில் நம்முடைய மாவட்டம் காணாத அளவில் ஒரு உயரத்தை எட்டுவதற்கான வேலையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அதில் அவருடைய பணி மிக சிறந்த பணி. அவரே கிட்டத்தட்ட $35,000 தந்திருக்கார் ஆனுவல் ஃபண்டுக்கு. $35,000 அவர் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கிடுங்க. ஆனுவல் ஃபண்டு மேலே உள்ள அவருடைய அக்கறை.
அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு மனிதரை இங்கு கிடைத்ததுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு ஒரு மெமெண்டோ நான் இப்போ கொடுக்க ஆசைப்படுகிறேன். Please, sir. சர்வீஸ் தன்னலமற்ற சேவை என்ற ஒரு செமினாரை திருநெல்வேலி சங்கம் 1000 உறுப்பினர்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு இதே மண்டபத்தில் வைத்து நடத்தியது. அன்று அதை நடத்தின செமினார் சேர்மன் வந்து எஸ் சங்கர் அவர்கள். அவர் இருக்காங்களா? எஸ் சங்கர் சார் வாங்க. எஸ் சங்கர் அவர்களுக்கு அன்னைக்கு என்னென்னா அவருடைய மெமோண்டை மறந்து கொண்டு போயிட்டேன். திருநெல்வேலிக்கு திரும்பவும் வருவேன். அப்போ ஒரு மேடையில் என்னுடைய ரோட்டரி நண்பர்கள் ரொட்டேரியனுடைய மத்தியில் வைத்து தான் அதை ஒற்றையாக கொண்டு தரமாட்டேன், கூட்டத்தில் தான் தருவேன் என்று அவரை கௌரவிக்க உள்ளோம். உங்கள் பலத்த கரகோஷத்துடன் ரோட்டரி டே செலிப்ரேஷனில் 500 பேர் உடனடியாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். இது ஒரு செலிப்ரேஷன். 2015-16 ரொட்டேரியன் நவமணி சார் அவர்களுக்கு கன்னியாகுமரியில் செலிப்ரேஷன் நடத்தப்பட்டது. 1500 பேர் அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. இதை வந்து நம்ம சுருக்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு லிமிட்டட் க்ரௌடை தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். அதில் வந்து நம்முடைய பிரேமச்சந்திரன் சார் அவர்களுடைய ஆர்கெஸ்ட்ரா உண்டு, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் அவர் கைத்தட்டு. அவர் வந்து சொன்னார் என்னுடைய ஆர்கெஸ்ட்ரா உண்டு என்று சொன்னார். அப்போ செலிப்ரேஷன் இருக்கி, ஆர்கெஸ்ட்ரா இருக்கி, கேக் கட்டிங், ஃபெல்லோஷிப்பு, ஃபுட்டு, இது எல்லாமே வந்து இருக்கின்றது. ஆகையால் ரோட்டரி என்ன என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு உறவாட வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ரோட்டரியில் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பெருசுப்படுத்தி அதையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் நட்பு ஒன்றே இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டும் என்று இந்த சபைக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நட்புக்காக வந்தோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வீட்டிலேயே பிரச்சனைகள் இருக்கின்றது. 5 விரல்களே ஒருபோல இல்லை. ஒருபோல இல்லாத 5 விரல்கள். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒத்து போகாது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாது. யாரோ ஒரு அம்மாவுக்கு பிறந்து யாரோ ஒரு அப்பாவுக்கு பிறந்த 5000 பேர்கள் கூடும் இடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம். அதை பெருசுபடுத்தாமல் நாம் நண்பர்கள், நான் நட்புறவாக வந்தவர்கள், நாம் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றோம். நமக்கு வந்து நல்ல சிந்தனைகள் தேவை, நமக்கு நல்ல சுற்று வட்டாரங்கள் தேவை. நாம் தோளோடு தோள் இருந்து இந்த மாவட்டத்தையும் வளர்த்த வேண்டும். நம்மை சுற்றி இருக்க மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போது நம் மனதில் வருகிறதோ, இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுவிட்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ரோட்டரியை ஒருபடி மேலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த அவைக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைத்து, இந்த அவை என்பது என்னை பொறுத்தளவில் 5000 நண்பர்களை கொண்ட ஒரு அவை. எனக்கு இந்த அவையிலிருந்து எதுவுமே தேவையில்லை, நட்பு மட்டும்தான் தேவை. நட்பு இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதற்கு உதாரணம் தான் மீரான் கான் சலீம். நான் எந்த இடத்திலும் போய் காசை புடுங்கி கேட்கவில்லை. ஆனால் நீங்களாக கொடுத்த ரூபாயே 6 லட்சம் தாண்டி இருக்கின்றது 5 மாதத்தில் என்றால் இது நட்பின் அடையாளம். இது நட்பின் அடையாளம். இது வந்து பலமாக கட்டாயமாக நாம் எல்லோரிடத்திலிருந்து பெற்றிட முடியாது. கேட்போம். எனக்காக நான் எதுவும் கேட்பதில்லை. ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக கேட்கின்றேன், சுற்றி இருக்கின்ற மக்களுக்காக கேட்கின்றேன். நண்பர்களே, 35 டாய்லெட் பிளாக்குகளில் 13 டாய்லெட் பிளாக் வேலை முடிந்து அடுத்து
திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு வரப்போகிறார். நம்முடைய கான்ட்ராக்டர் லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறார். எல்லாம் 5 ஸ்டார் லெவலில் வந்து டாய்லெட் பிளாக் கட்டி கொடுக்கும். அதாவது பிரைவேட் ஸ்கூலே பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அத்தனை மாவட்டத்துக்கும் டாய்லெட் பிளாக் கட்டி கொடுக்க போகிறோம். டயாலிசிஸ் மிஷன் ஏற்கனவே வந்து நெய்யூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தாச்சு 4 மிஷன். அடுத்து 6 மிஷன் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்குள்ளதா வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு 7 டயாலிசிஸ் மிஷன் காரைக்குடியில் 2 ஹாஸ்பிட்டலுக்கு. திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் தவிர உள்ள எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் டயாலிசிஸ் மிஷனுக்கான குளோபல் கிராண்ட் அப்ளிகேஷன் வந்து சவுத் ஏஷியா ஆஃபீஸுக்கு அனுப்பியாச்சு. உடனடியாக அது அப்ரூவல் ஆகும். உடனடியாக இந்த ஏப்ரலுக்குள்ள அத்தனையும் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொடுறேன். இதுக்கெல்லாம் எது வேண்டும்? உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு என்றால் உங்களுடைய அன்பு போதும், உங்களுடைய பாசம் போதும், உங்களுடைய நட்பு போதும் என்று சொல்லி நட்புக்காக ஒரு வருடம் 365 நாடுகள் ஒதுக்கப்பட்டது என்றால் அது நிச்சயமாக 2024-25 மீரான்கான் சலீம் அவர்கள் நட்போடு இந்த மாவட்டத்தை நடத்தினார்கள் என்று நீங்கள் அனைவரும் பேசும் வகையில் ஜூன் 30ஆம் தேதி இதை உங்களை முடித்து காட்டுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கவர்னர். அன்பு நண்பர்களே, இந்த கான்க்ளேவுக்கு 100% ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்த சங்கத்தை இப்பொழுது கவர்னர் பாராட்டுவார்கள். May call upon the President Secretary of Rotary Club of Tirunelveli Central. They have registered 100%. Put your hands together. Rotary Club of Tirunelveli Central, please. அன்பு நண்பர்களே, அடுத்தது கவர்னருடைய கோரிக்கையை ஏற்று $200 இப்பொழுது மேடையிலே கொடுத்து தன்னை PHF ஆகிற 3 நபர்கள். May call upon 3 Rotarians. Please come to the dais and make yourself as Polaris fellow. Just $200. Put your hands together. இதற்கெல்லாம் கைத்தட்டலாம் சரியாகாது. If anyone is prepared, please come to the dais. On behalf of the district governor, I invite you, if anyone is prepared to become yourself as a PHF, please come to the dais.
Rotarian engineer Muthukumar from Tirunelveli Star and Rotarian Raymond Patrick, they are also donating $200 each. One more lucky draw for Mixi. Another 2 gold coins are awaiting. Now that I request the district governor to select. Three, 331. Five, 145. Rotarian Gandhi, Tirunelveli Town. Secretary Rotarian Prabhakaran to make announcement. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே இனி வருகின்ற நிகழ்வுகள் அத்தனையும் தெளிவாக நமது மாவட்ட ஆளுநர்கள் அவர்கள் தெரிவித்துவிட்டார்கள். இருப்பினும் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இந்த மாதம் 23ஆம் தேதி, அதாவது இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கின்றது, கன்னியாகுமரியில் வைத்து தி கிராண்ட் கார்டன்ஸ் என்ற இடத்தில் வைத்து ரோட்டரி டே செலிப்ரேஷன் என்ற நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. இதன் சேர்மனாக சிவகாசி பைரோசிட்டி சங்கத்தை சேர்ந்த உமா மகேஸ்வரன் அவர்கள் இருந்து நடத்துவார்கள். நிகழ்வு முழுவதும் நாகர்கோவில் டவுன் கிளப் நடத்த உள்ளது. அனைவருக்கும் ஃபெல்லோஷிப் ஃப்ரீ என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். The president, Rotary Club Spiknagar, he is also donating $200. Put your hands together, my dear gentlemen. Still time is there. If anyone wants, please come to the dais. மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தினுடைய நிகழ்வுகளை மிக அழகாக தொகுத்து நார்மல் பத்திரிகைகளை விட மிக சிறப்பாக தலையங்கத்தோடு எழுதி கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு புகழ் சேர்த்து வருகிற மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். மே ரிக்வெஸ்ட் தி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டு பிரசன்ட் a memento to Mr. Rotarian Ramalingam.
vote of thanks, there is a lucky winner. Gold coin. Please remain here. May I call upon the chairman of this event, Rotarian Premachandra, to select the lucky winner. Put your hands together. Yeah, good. Rotarian Kala from Rotary Club Tirunelveli suburbs. Final segment is a vote of thanks, which will be done by the conclave secretary, Rotarian P.A. Senthil Kumar. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாங்க வேலை செய்யலாம் என்று சொல்வதற்கும் வரப்பில் நின்றுக்கிட்டு போங்க வேலை செய்ய போங்க என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எப்படி $6 லட்சம் 5 மாதத்தில் முடிச்சிருப்பாருனாக்கா, அவர் முன்னாடி டொனேட் பண்ணார். டொனேட் பண்ணிவிட்டு வாங்க நீங்களும் டொனேட் பண்ணுங்கன்னு கேட்டார். அதற்கு உதாரணம், அது டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டுக்கு மட்டும் டொனேட் பண்ணல. இங்கே பாருங்கள், உதாரணமாக இங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அடுத்த சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் தயால குணமுள்ளவர். வாங்க உதவி செய்யுங்க, வாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க என்ற சிறந்த குணமுள்ளவர் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கிடைச்சிருக்கிறாங்க. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதில் நம்ம பெருமைப்படுகிறோம். அவருக்கு எங்களது கிளப்பின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறோம். சேர்மன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்ன இப்படி தர்மம் பண்ணுன்றீங்க இல்லையே, தனக்கு மீதான் தானம் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி சொல்லல, முட்டா பயலாக இருக்கிய, அப்படி இல்லைப்பா, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மம் அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நமக்கு சேர்றது எது தெரியுமா? தானமும் தர்மமும் மட்டும்தான், மற்றதெல்லாம் தானம் தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டு அவரும் முன்மாதிரியாக இருந்து நிறையா பார்த்தோம் இல்லையா, ஸ்லைடு போட்டாங்க இல்லையா. அவர் மனிதநேய மருத்துவர் மட்டும் கிடையாது, மனிதநேய பண்பாளர் மட்டும் கிடையாது, ஈகை திரண்ட இன்றைய கான்க்ளேவ் நடத்துவதற்கு சிறப்பாக உறுதியாக சொல்கிறேன், சிறந்த தகுதியுடையவராக இருக்கின்றார். அவருக்கு நன்றியை உரித்தாக்குகின்றேன். சொல்லுவது யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க சொல்றது மட்டும் இல்லை, தானும் செய்து மற்றவர்களையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நம்ம மந்திரிக்கும் சார்பாகவும் எங்கள் கிளப்பும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவர் ரோட்டரி ஃபண்டு எப்படி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களே, ரோட்டரி ஃபண்டு அது எப்படி நமக்கே திருப்பி வருகிறது, எப்படி உலகளவில் போயிட்டு தேவையானவர்களுக்கு, நன்றாக கவனிக்கணும், தேவையானவர்களுக்கு எப்படி போய் சேருகிறது என்று அருமையாக விளக்கமாக ஸ்லைடு மூலம் காமிச்சார். அது மட்டும் இல்லை, அவருடைய டிஸ்ட்ரிக்டில் 3203 டிஸ்ட்ரிக்டில் அவர் சேர்மனாக இருக்கும்போது மேக்சிமம் ஃபண்டு கலெக்ட் பண்ணார். கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லை, தான் மட்டும் கலெக்ட் பண்ணல, தன்னுடன் சேர்ந்தவர்களையும் தன்னுடைய கிளப் உறுப்பினர்களையும் கான்ட்ரிபியூட் பண்ண வச்சிருக்கிறார்கள் இல்லையா, அது ஒரு சிறந்த தலைமை பண்பு. அந்த மாதிரி தலைமை பண்பு யாருக்கும் வராது.
அத்தகைய சிறந்த தலைமை பண்புடைய மனித பண்பாளர் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். அந்த பிடிஜி கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கின்றேன். நன்றி சார். கடவுள் அருள் கிடைக்கணுனாக்கா, கடவுள் அருள் கிடைச்சாக்கா வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கடவுளோட அருள் கிடைச்சா வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னாங்க. நம்முடைய கீநோட் அட்ரஸ் கொடுத்தா இல்லையா, கீநோட் அருள் பிரகாசம், அவர் அழகாக சொல்லிட்டு போனார். கடவுள் அருள் எப்படி வாங்க முடியும், ஈகை பண்ணு, கடவுள் அருள் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அவருக்கும் நாங்கள் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈகை திறன் நிகழ்ச்சியில் கீநோட் அட்ரஸ் கொடுத்த டிஜிஎன் காந்தி அவர்களுக்கும் டெசிக்னேட்டட் டிஜிஎன் எபினேஷன் சார் அவர்களுக்கும் சிறப்பாக ஒரு வாழ்த்தை வழங்கிய அவர்களுக்கு எங்கள் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நிகழ்ச்சியும், அதாவது இந்த மாதிரி செமினார் நிகழ்ச்சியும் டயத்துக்கு முடிக்கிறதுல நமது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் கில்லாடின்னு சொல்லுவாங்க, அசோக் பத்மராஜ் சார் கில்லாடின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரி கில்லாடி நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி அவருடைய டார்கெட்டையே அவர் ஓவர்லுக் பண்ணிட்டார். அவரோட டார்கெட்டையே 1:30 மணிக்கு முடிக்க வேண்டிய செமினார் இன்னும் எப்போ முடியும், டைம் பாருங்கள், ஒன்று கூட ஆகலை. அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கு. அவருடைய டார்கெட்டே அவர் இதுதான் ஒப்பிடுன்ற அவருடைய டார்கெட்டை எப்போ யார் அவங்களோட டார்கெட்டை அடுத்தடுத்து இது பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே சிறந்த தலைவர். அப்படிப்பட்ட சிறந்த தலைவராக இருந்து நமக்கு டிஜிஎன் ட்ரெயிலர் இருந்திருக்கிறாங்க. அவருக்கும் நன்றியை காணிக்கையாக்கின்றேன். நமக்கு இந்த செமினார் நடக்கும்போது அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம கூட இருந்து கோஆர்டினேட் பண்ண ஏஜி அவர்களுக்கு நன்றியை காணிக்கையாகின்றேன். அனைத்து கிளப்பிலும் இருந்து வந்திருக்கின்ற பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஏஜிகளுக்கும் நன்றியை காணிக்கையாகின்றேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு உதவி புரிந்த எனது கிளப் உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோள் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க, தோள் கொடுப்பான் தோழன். அத்தகைய சிறப்பாக எங்களது வாக்கிங் கிளப் மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு வாக்கிங் கிளப் இருக்காங்க. மஞ்சுமால் பாய்ஸ் வாக்கிங் கிளப் தோள் கொடுப்பான் தோழன் அவங்கள வாலண்டியராக வந்துட்டு எங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நேற்று 12:30 மணி வரைக்கும் உதவி செஞ்சாங்க சார். நேற்று நைட்டு 12:30 மணிக்கு வரைக்கும் உதவி செஞ்சுட்டு போனாங்க. அத்தகைய நண்பர்கள் எங்களுக்கு கிடைச்சது உண்மையில பாக்கியம். அவங்களுக்கும் நீங்கள் நன்றியை காணிக்க இருக்கின்றேன். இதுவரை ஒளி வழங்கிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஒளி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நிருபர்களுக்கும் நன்றியை தினத்தரணி நிருபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுவரைக்கும் சொல்லாதவர்களுக்கும் மறந்து போனவர்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக இருந்தால் மற்றவர்களிடம் பகிருங்கள், குறைகள் இருந்தால் எங்களிடம் தெரிவிங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றியை பாராட்ட எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் டிஜி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் புக்கு ரிலீஸ் இருக்கின்றாங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்கள் சப்பர்ப் சங்கத்தின் சார்பிலே இந்த ஆண்டு கொடுத்த ஆனுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் தாண்டி இன்னொரு $20,000 கொடுப்போம் என்பதை உறுதி கூறுகிறேன். Is releasing a booklet related with this annual conclave.
chairman adjourned the meeting. There is an announcement. இங்க வந்து ஒரு இன்னிசை கச்சேரி நடைபெற இருக்கிறது. அதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் அவர்கள் கீழே போய் அந்த அந்த கால் செயற்கை கால் பொருத்துகிற அந்த பணியை செய்வார்கள். If anybody wants to take a photograph, please come behind there. Now that I request the chairman, Rotarian Dr. Prem Chandra, to adjourn the meeting. மீட்டிங் அட்ஜர்ன் ஃபார் லஞ்ச். நீங்கள் எல்லாம் ரெடியாகி வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே செட் பண்ணிடுவோம். இசை மழை இருக்குது.